அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நீதி நெறி எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு. கிறிஸ்தேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 புதுமைகளை நிறைவேற்றுவதை மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு சொல்லுகிறார். யாயிரு தன்னுடைய மகளுக்காக போராடி இயேசுவை அழைத்து வந்து அவளுக்கு உயிர் பிச்சை கொடுப்பதையும், பயணத்தின் பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கில் வேதனையோடு இருந்த பெண்ணானவள் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுகின்ற பொழுது அவள் குணம் பெறுவதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த 2 புதுமைகளுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் நாம் காண முடிகிறது. என்னவென்றால், தொழுகை கூட தலைவன் இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கிலே இருந்த பெண்ணானவள் இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை. இவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்களும் நானும் இயேசுவின் பெயரால் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்மை போலத்தான் இந்த மண்ணுலகிலே நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த நம்முடைய திருச்சபையில் சொல்லக்கூடிய மாபெரும் புனிதராகிய தூய அந்தோணியார், பதுவை அந்தோணியார், மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இன்று தூய அந்தோணியார் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே இவரும் குழந்தை பருவத்திலிருந்து தன்னுடைய மன்னக பயணம் முடிகின்ற வரையில் எந்த அளவிற்கு ஆழமான நம்பிக்கை விசுவாசம் கொண்டவராக இருந்தார் என்பதற்கு இறந்த 1 வருடத்திற்குள்ளாக அவரை அன்னையாம் திருச்சபை புனிதர் பட்டத்திற்கு உயர்த்தி வைத்த அழகு பார்த்தது. நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் இந்த மண்ணுலகில் உங்களையும் என்னையும் ஆண்டவரிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய ஏணிப்படியாக இருக்கிறது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவை பின்தொடர இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தகுதியோடு பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தொலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிது பேசுவராக மக்களாக எங்களுக்கு அளித்தீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வி நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரடி இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே.
சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை திருவாக்குகள் 9, 10, 14, 24, 25, மேலும் அதிகாரம் 30, 19 முதல் 3ஆம் வசனம் முடிய. அந்நாள்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்துக்கொண்டு உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதைக் கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே, அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரில் இருந்த புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 86. பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதில் அளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும், ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும், நீரே என் கடவுள், நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும் என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே
எனக்கு செவிசாய்த்து பதில் அளியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதில் அளியும். வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரைக்கு அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீதும் கையை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தளித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
சிறுமியே, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை இல்லை என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிடும். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, தன் மீதும் தன்னை சார்ந்தவர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை என்றால் அந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை தினம் தினம் போராட்டமாகத்தான் இருக்கும். எனவே ஒரு மனிதனுடைய ஆன்மீக பயணத்திற்கும் இந்த மன்னக பயணத்திற்கும் மிகவும் அடிப்படை காரணமாக இருக்க வேண்டியது நம்பிக்கை ஒன்றே. எனவேதான் இந்த நற்செய்தி வாசகமும் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையை நமக்கு இன்னும் ஆழமாக சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே 2 விதமான புதுமைகளை நீங்களும் நானும் காணுகின்றோம். ஒன்று, தொழுகை கூட தலைவருடைய மகள் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்று அந்த ஞாயிறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைப்பு கொடுக்கிறார். வந்து என் மகள் மீது உன் கைகளை வைக்கின்ற பொழுது அவளுக்கு குணம் பெறுவாள் என்று சொல்லுகிறார், பிழைத்து கொள்ளுவாள் என்று சொல்லுகிறார். ஞாயிறுடைய வீட்டை நோக்கி செல்லுகின்ற பொழுது வழியிலேயே இன்னொரு புதுமையும் நடக்கிறது. அதுதான் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கிலே வேதனையுற்று கொண்டிருந்த பெண்ணானவள் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுகிறார். இந்த புதுமைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே அன்னையாம் திருச்சபை ஒரு தனித்துவத்தையும் பெற்றிருக்கிறது, முக்கியமான நிகழ்வும் என்று சொல்லுகிறது. அது என்னவென்றால், இயேசுவினுடைய பணி வாழ்விலே 3 நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள். அது என்னவென்றால், ஒன்று, இந்த நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட ஞாயிறு குடும்பத்தில் நடந்த நிகழ்வு ஒன்று. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலை மீது தன்னுடைய உருமாற்றம் கொடுக்கின்ற பொழுது நடந்த நிகழ்வு 2. 3, தன் பாடுகளுக்கு முன்னதாக, மரணத்திற்கு முன்னதாக கெத்சமனி தோட்டத்திலே மண்டியிட்டு செபிக்கின்ற பொழுது இரத்தம் எல்லாம், வியர்வை எல்லாம் இரத்தமாக மாற்றப்பட்ட நிகழ்வு. இது 3 நிகழ்வுகளும் முக்கியமான நிகழ்வுகள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த நற்செய்தி வாசகத்தில் அற்புதமாக மாற்கு நற்செய்தியாளர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். என்னவென்றால், அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வர விடவில்லை. எனவேதான் இறையியல் வல்லுநர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். அதுவும் குறிப்பாக மாற்கு நற்செய்தியாளர் ஏன் தலித்தாக்கும் என்று சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய நற்செய்தியை கிரேக்க மொழியில் எழுதி கொண்டிருக்கின்ற இவர் அரேமிய மொழியில் தலித்தாக்கும் என்று குறிப்பாக அந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறார் என்றால், இயேசு இந்த வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுது பேதுரு அவருடன் இருந்ததும் ஒரு சாட்சியமாக காணப்படுகிறது. பேதுரு வழியாக மாற்கு இந்த வார்த்தையை பெற்றிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய புதுமையிலே இதுவும் ஒரு தனித்துவம் மிக்கது, அவருடைய பணி வாழ்விலும் தனித்துவம் மிக்கது என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த நற்செய்தி வாசகத்திலே அற்புதமாக சொல்லுகிறார் மாற்கு நற்செய்தியாளர், தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான ஞாயிறு என்பவர் என்று சொல்லுகிறார். தொழுகை கூட தலைவர் என்றாலே இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய சமுதாயில் இருக்கின்ற தலைவர்களுக்கு எப்படி மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அதை போல அதையும் விட அதிகமாக இந்த தொழுகை கூட தலைவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் இவர்கள்தான் அந்த சமுதாயத்தை வழிநடத்தியவர்கள். ஆக ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகிறவர், இறைவார்த்தையை போதிக்கக்கூடியவர், தொழுகை கூடத்தை பராமரிக்கக்கூடியவர். இவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும், இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கின்ற இவர்
ஏன் இயேசுவை அழைக்கிறார் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்வின் ஆரம்ப காலகட்டங்களிலே எல்லா தொழுகை கூடங்களிலும் அழைப்பு பெற்றார். அங்கே இறை வார்த்தையை போதித்தார், மக்களுக்கு நற்செய்தி எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். வெறும் வார்த்தைகளை மட்டும் போதிக்கவில்லை, அந்த வார்த்தையை வாழ்வாக மாற்றி காட்டுகின்ற பொழுது போலித்தனமான தலைவர்கள் இயேசுவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். எனவே இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழுகை கூட தலைவர்களிடம் இயேசுவை அழைக்கக்கூடாது என்று சட்டமும் அவர்கள் உருவாக்கி இருக்கலாம். எனவேதான் அவருடைய அந்த நிகழ்வுகள் வழியாக அதிகமாக தொழுகை கூடத்தில் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்க விடப்படவில்லை என்பதையும் இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் யாயிரு தொழுகை கூட தலைவராக இருக்கின்ற பொழுது இயேசுவை அழைத்தார் என்றால், இங்கே இயேசுவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காத தருணத்தில் ஏன் இந்த தொழுகை கூட தலைவர் இயேசுவை அழைக்க வேண்டும் என்ற பகைமையையும் பொறாமையையும் யாயிரு பரிசேயர்கள் மத்தியிலும் மறைநூல் வல்லுநர்கள் மத்தியிலும் சதுசேயர்கள் மத்தியிலும் அதிகமாக பெற்றுக்கொண்டார். யார் எப்படியோ எதை பற்றியும் நான் கவலை கொள்ளாமல் யார் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேனோ அவர் நிச்சயமாக என் மகளுக்கு வாழ்வு கொடுப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்ததினால்தான் தன்னை சுற்றி வருகின்ற தடைகள் எல்லாம் நம்பிக்கையின் பெயரால் உடைத்தெறிந்துவிட்டு இயேசுவை அழைக்கிறார் தன் வீட்டிற்கு மகள் மீது கைகளை வைக்க. இந்த நம்பிக்கை தான் அந்த மகளுக்கு வாழ்வு கொடுத்தது என்பதையும் இந்த நற்செய்தி வாசகத்திலே நிறைவாக நாம் காணுகிறோம். இப்படி பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட மக்கள் எத்தனையோ பேர் அவரை பார்க்கவும் தொடவும் கேட்கவும் வருகின்ற பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கில் இருந்த பெண்ணானவள் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஒருபுறம் சமுதாயத்தில் உயர்ந்தவனாக காணப்பட்டவன், இன்னொரு புறம் தன் சொத்துக்களை எல்லாம் இழந்துவிட்டு ஒன்றுக்கும் வழியில்லாமல் தன் நோயின் வழியாக சமுதாயத்திலே வாழ முடியாமல் எல்லோரிடமும் ஒரு உறவு பரிமாற்றம் இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஏழை பெண்ணானவளும் இயேசுவை தொட விரும்புகிறாள். இறைவனிடம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை என்பதற்கு இந்த நிகழ்வுகளும் ஒரு சாட்சியமாக காணப்படுகிறது. எனவே இந்த பெண்ணானவள் நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது தொட்டால் குணம் பெற்றால், ஆனால் இங்கே நகைப்பும் ஏற்பட்டது என்று சூசகமாக நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது. என்னை யார் தொட்டது என்று இயேசு கேட்கிறார். சீடர்களும் நகைப்புக்குள்ளான விதத்தில் சொல்லுகிறார்கள். இந்த கூட்டத்திலே எத்தனையோ பேர் வருகிறார்கள், தொட்டது யார் என்று சொல்ல முடியும்? பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இறைவனிடமிருந்து தன்னிடமிருந்து வல்லமை வெளிவருவதை உணர்ந்துதான், வல்லமை என்பதை விட இந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒரே ஒரு ஜீவன் என் மீது நம்பிக்கையோடு தேடி வருகிறார்களே என்று இங்கே இயேசு சொல்லுகிறார். நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, 10 குழந்தைகளை பெற்றவள், 12 குழந்தைகளை பெற்றவள், அருகில் வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை அழுதால் கூட அந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்று தாய்க்கு மட்டும்தான் தெரியும். தகப்பனுக்கு கூட தெரியாது, உடன்பிறப்புகளுக்கு கூட தெரியாது. ஏன் இந்த குழந்தை இப்படிப்பட்ட அழுகை இருக்கிறது என்பது. அதைவிட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு தெரியாத கூட்டத்திலே என்னை தொடுபவர்கள், தள்ளுபவர்கள், பார்க்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்பிக்கையோடு என்னை ஒருவர் தொடுகிறாரே அது எப்படிப்பட்ட விசுவாசமுள்ள தொடுதல் என்பது அவருக்கு தெரியாதா? எனவே இப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னை நம்பிக்கையோடு தொடுகின்ற பெண்ணை நான் பார்க்க வேண்டும். அவளை இந்த கூட்டத்திலே நான் அவளுடைய விசுவாசத்தை நான் மற்றவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் இயேசு அந்த பெண்ணையும் அழைத்தார். அழைத்து அந்த பெண் நடந்ததையெல்லாம் சொல்லுகிறாள். இறுதியாக இயேசு சொல்லுகிற வார்த்தை, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நலமுடன் வீடு போ என்று இயேசு வழி என்னை அனுப்புகிறார். இந்த நிகழ்வுகள் முடிந்து யாயிரு வீட்டுக்கு வருகின்ற பொழுது வருவதற்கு முன்னதாக இயேசுவோடு இருக்கிற யாயிருக்கு செய்தி வருகிறது. அருகிலே வந்து சொல்லுகிறார்கள், உன் மகள் இறந்து விட்டாள், போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். உலகம் எப்படி இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இறைவனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, இறைவனோடு நாம் அமருகின்ற பொழுது எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் உங்களையும் என்னையும் தாக்கும் என்பதற்கும், அந்த சோதனைகளுக்கு நாம் இடம் கொடாமல் இறைவனையே இருக்க பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்கும்
இந்த வார்த்தை ஒரு ஆழமான நம்பிக்கையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள்? இயேசு அமைதியாக அந்த யாயிரை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். இதுதான் இறைவன் கொடுக்கின்ற ஒரு ஆழமுள்ள செய்தி உங்களுக்கும் எனக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும், எப்பொழுது நாம் நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி செல்லுகிறோமோ, அவரை தேடி செல்லுகிறோமோ, அப்பொழுது நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு சொல்லுகிறது. இந்த சிந்தனைகளோடு மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை தூய் அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். எங்கெல்லாம் அந்தோணியாருடைய ஆலயங்கள் கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு அங்கே திருவழிபாடு நடக்கிறதோ, அங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை என்றாலே, குறிப்பாக மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்றாலே, அந்த ஆலயம் நிரம்பி வழிவதை நாம் காண முடியும். இதுவும் எதற்கு காரணம் என்றால், நம்பிக்கை ஒன்று மட்டும்தான். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் இப்படி கூட்டங்கள், பக்த கோடிகள் அவருடைய ஆலயத்தை நெருங்கி சென்றிருக்காது. அந்த சிந்தனைகளோடு பார்க்கின்ற பொழுது அந்தோணியாருடைய அந்த பிறப்பின் மகத்துவத்தை நாம் காண முடிகிறது. 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் மார்ட்டின் மரியா என்கின்ற இந்த தம்பதியர்களுக்கு அவர் குழந்தையாக பிறக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, இறையியல் வல்லுநர்கள் அற்புதமாக வடிவமைத்து சொல்லுவார்கள் இந்த குழந்தையினுடைய பிறப்பை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட நாள். ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், சந்தோஷமான நாள். அன்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபையில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களும் இந்த விழாவை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மண்ணகத்தை மீட்ட மகிழ்ச்சியோடு அன்னை மரியாள் விண்ணகத்தை ஆளுவதற்கு செல்கிறார் என்று சொல்கிறார்கள் இறையியல் வல்லுநர்கள். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியிலே விண்ணகத்தை ஆளுவதற்கு அன்னை மரியாள் விண்ணகம் செல்கின்ற பொழுது, மண்ணகத்தை ஆண்டவரிடம் அழைத்து செல்வதற்காக ஒரு குழந்தை இந்த மண்ணகத்தில் பிறந்தது. அது தூய அந்தோணியா, வேறு எவருமல்ல, தூய அந்தோணியா. இப்படிப்பட்டவர் இந்த குழந்தையை பெற்றோர்கள் ஆலயத்திற்கு எடுத்து சென்று பெர்தினாந்து என்று பெயரை அவருக்கு சூட்டுகிறார்கள். பெர்தினாந்து என்றால் அமைதியாக போராடக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. அமைதியாக துணிவுடன் போராடக்கூடியவர். இப்படி அமைதியாக துணிவுடன் போராடக்கூடியவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது, உண்மையாகவே அவர் எந்த விதத்திலும் யாருடைய மனதையும் அவர் காயப்படுத்தவில்லை. தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தைகளினால், தன்னுடைய அமைதியினால், தன்னுடைய சாந்தமுள்ள குணத்தினால், தன்னுடைய அன்பினால் சந்தித்தவர்கள் அனைவருக்கும் அமைதியாக போராடி இறைவனை அவர்கள் இதயத்திலே வார்த்தையாக விதைத்தவர்தான். அந்த அளவிற்கு மகத்துவம் பெற்றிருந்தார். இவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது எத்தனையோ புதுமைகளை இவர் நிறைவேற்றியதை காண முடிகிறது. அவருடைய பிறப்பினுடைய நிகழ்வை சொல்லுகின்ற பொழுது, அவர் எந்த ஆலயத்தில் திருமுழுக்கு பெற்றாரோ அந்த ஆலயம் ஏறக்குறைய 1875ஆம் ஆண்டு ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று செய்தியில். 1875ஆம் ஆண்டு எங்கும் மரண ஓலங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய 80,000 மக்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள், இறந்து போனார்கள். ஆனால் அந்தோணியாருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆலயத்தின் பீடமும், திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திருமுழுக்கு தொட்டியும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அந்த திருமுழுக்கு தொட்டியினுடைய அருகிலே ஒரு சிறுவன் சிக்கிக் கொண்டான். அவன் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக உள்ளே இருக்கிறான். எங்கும் மரண ஓலம், ஆனால் ஒரு உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சிறுவனுடைய குரல் அங்கே கேட்கிறது. அவனை மீட்டு வெளியே எடுத்து வருகின்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள், எப்படி இங்கே உன்னால் பாதுகாக்கப்பட முடிந்தது பல நாட்களாக என்று கேட்கின்ற பொழுது அந்த சிறுவன் சொன்னானா,
அந்தோணியாரை போல ஒருவர் வெண்ணிற ஆடை அணிந்து எனக்கு தினமும் உணவு கொடுத்திருந்தால் நான் பாதுகாக்கப்பட்டேன் என்று சொன்னானாம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, தான் திருமுழுக்கு பெற்ற அந்த இடமும் அந்த ஆலயமும் எந்த அளவிற்கு ஆண்டவரால் முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டது என்பதை நினைக்கின்ற பொழுது அந்தோணியார் வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசம் இறைவன் மீது, தன் பணி வாழ்விலும் இன்று வரை இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனை பக்த கோடிகள் அவரை நெருங்கி சென்று அவரிடம் செபிக்கின்ற பொழுது, அவரிடம் தன் விண்ணப்பங்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்கள் வெற்றியோடு தான் வீடு திரும்புகிறார்கள். ஞாயிறு வெற்றியோடு இயேசுவை வழி அனுப்பி வைத்தான். 12 ஆண்டுகளை இரத்தப்போக்கில் இந்த பெண்ணானவள் வெற்றியோடு வீடு திரும்பினால், நாமும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவை அணுகுவோம். தூய அந்தோணியாருடைய பரிந்துரையின் வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நமது அப்பத்தை பெற்றுள்ள நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான அந்த ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் அனைவரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா துறை நிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுகளில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், புனித பதுவை அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு எழுதீர. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் வெளிப்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு